ஒரு தக்காளி குழம்பு செய்ய பாருங்க. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸ் தக்காளி 5 எடுத்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் எடுத்துருக்கிறேன், 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயங்க 2 எடுத்துக்கிறேன். 4 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க. 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க, கொஞ்சம் பட்டை சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லிங்க, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, ஒரு 4 வரமிளகாய்ங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். வானிலையில் வெங்காயம் போட்டுக்கலாங்க. பாதி வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு பாதி வதங்கிச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டு 1 நிமிஷம் கழிச்சு தான் சீரகம் போடணுங்க, இல்லாட்டி கறியிடும். அது சீரகம் போட்டுக்கலாங்க. இதுக்கு வர கொத்தமல்லி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூள் போடுறத விட வர கொத்தமல்லி தான் தக்காளி குழம்பு நல்லாயிருக்குங்க. அதுக்கு பட்டை சோம்பு இதிலேயே போட்டுடலாம். அந்த சூட்லேயே அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. வாங்க மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நம்ம வதக்க வேண்டியதில்லை, பச்சையாக போட்டுக்கலாம். நம்ம இதையும் சேர்ந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், தக்காளி விட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இது தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிச்சிச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், பாதி வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போது, ரொம்ப வதக்க வேண்டாங்க. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி குழம்பு ஊற்றிடலாங்க. நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அதை கலக்கி ஊற்றிடலாங்க. பாருங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்படி கலக்கி விடுங்க. இந்த குழம்பு கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. லைட்டாக சூடேறனே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். நான் சாப்பாட்டுக்கு வேணும்னா மறுபடியும் கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி ஊற்றி டிஃபனுக்கு நம்ம கொதிக்க வைக்க வேண்டாங்க. இப்போ அரைச்சது ஊற்றுறோன்னே 1 நிமிஷம் தான் ஆச்சுங்க. லைட்டாக சூடேறிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை. இட்லி ஊற்றி வச்சிடலாம். ஒரு 7 நிமிஷம் வேகட்டுங்க. இட்லி வெந்துடும். திறந்து பார்த்துடலாங்க. இட்லி வெந்துருச்சு. நம்ம கருவேப்பிலை குச்சியில் குத்தி பார்க்கலாம்.
இப்போ ஒட்டி வரலினா மாவு ஒட்டலினா வெந்துச்சுன்னு அர்த்தங்க. எடுத்துடலாம் இட்லியை. பாருங்கள், தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம். செமையாக இருக்கும் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா. இதே மாதிரி பச்சையாக நீங்கள் தக்காளி வந்து வதக்காமல் பச்சையாக வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சதா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.